குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 133ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 480க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். இன்னும் பலர் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளனர். பேரிடர் மீட்புக் குழு, ராணுவம், விமானப்படையினர் மீட்புப் பணியை தொடர்ந்து வருகின்றனர். நிலச்சரிவு பாதிப்பு தீவிரமாக உள்ள நிலையில் வயநாடு மற்றும் அதன் அருகே உள்ள மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை மையம் அதிதீவிர மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தவிர பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியில் 48 மணி நேரத்தில் 57 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் டு ஆகஸ்ட் வரை அதிகபட்ச மழை பெய்யும். இதனால் செம்மண் அடுக்குகள் உள்ள மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. வயநாடு மலையில் செம்மண் அடுக்குகளில் அதிகபட்சம் வெள்ளம் உள்வாங்கியதால் தான் நிலச்சரிவு ஏற்பட்டதாக பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். கேரளாவில் உள்ள 14 மாவட்டங்களில் 12இல் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறுகிறது. கடந்த 2018இல் 5000 இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் 3000 சம்பவங்கள் இடுக்கி, வயநாடு மாவட்டங்களில் மட்டும் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக 2018 நிலச்சரிவு சம்பவங்களில் 155 பேர் இறந்தனர். உள்கட்டமைப்பு சேதம் வகையில் 40,000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பிட்ட சில இடங்கள் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அதில் பெரும்பாலானவை கேரளாவில் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு அபாயம் நீலகிரி மாவட்டத்திற்கும் உள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். நீலகிரியில் பல இடங்களில் பாறைக்கு பதில் 30 அடி உயரம் வரை செம்மண் அடுக்குகள் காணப்படுகின்றன. இதில் மழை நீர் உள்வாங்கினால் நிலச்சரிவு போன்ற பேரிடர் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு மண்ணடுக்கு வலுவாக இல்லாத இடங்களில் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ள வேண்டும் என பேரிடர் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.